வணக்கம், நான் Dr.Hema fertility consultant at Oasis Fertility, Chennai. So அடுத்தது வந்து இந்த environmental toxin exposure னு சொல்றோம். ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டில் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பொல்யூஷன் எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நிறைய பொல்யூஷன் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால ஜென்ரல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சிக்குன்னு ட்ரை பண்ணும்போது பர்சன் ஆஃப் ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டி இன் ஃபாலிங் ப்ரெக்னென்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, we have to have some awareness. ஸோ நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தால் தான் we can limit the exposure. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இல்லை ஃபுட் ரிலேட்டட் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஸோ பிளாஸ்டிக் எக்ஸ்போஷர்னால் வர்ற கண்டாமினேஷன் நம்மளுக்கு அவாய்ட் ஆகும். அந்த மாதிரி பெஸ்டிசைட் எக்ஸ்போஷர் ஃப்ரம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் நம்ம எடுக்கலாம். இது இல்லாமல் ஹவுஸ் ஹோல்டில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், நம்ம காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸோட யூசேஜை வந்து குறைச்சிக்கிறதுனாலையும் நம்மளால் இந்த டாக்ஸின் எக்ஸ்போஷரை குறைச்சிக்க முடியும். ஸோ யூ ஷுட் ஹேவ் அ லாட் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் ரீட் மோர் அபவுட் என்விரான்மெண்டல் டாக்ஸின் எக்ஸ்போஷர் அண்ட் எப்படி நம்ம அது ஃபர்டிலிட்டியை வந்து அதனால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இல்லாமல் வென் யூ ஆர் பிளானிங் யுவர் ப்ரெக்னென்சி, இட் இஸ் இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங்க்கு வர்றது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஹெல்த் ஆல்ட்ரேஷன்ஸ் கேன் அஃபெக்ட் ஃபர்டிலிட்டினால ப்ரீ ப்ரெக்னென்சிக்குன்னு வரும்போது யூ கேன் கெட் யுவர் thyroid checked, you can check for your rubella immunity, you can check for your general health status. So and also you can start your folic acid supplementation. So இந்த மாதிரியான ஒரு ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து when you are planning pregnancy, it is very important.